நோய்கள் சுகமாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்முடையது கிடையாது. அது இயற்கையோடது. அது நம்முடைய உள்ளங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அது இயற்கையிட்டருந்து வந்தது. நெறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "நீங்க நோய் நல்லாகணும் அப்படின்னு சும்மா இருந்தா நல்லா போயிருமா? நீங்க நல்லாகணும்னு நெனைக்கிறீங்க, நெனைச்சாவே நல்லா போயிருமா? அந்த விருப்பங்கள்ல வச்சாவே நல்லாயிருமா?" அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா, அந்த நோய் எப்படி வந்துச்சு? ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, சளி வருது, இருமல் வருது, ஏதோ மிகப்பெரிய நோய்கள் வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அந்த நோய் எப்படி இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் இதுக்கு என்ன பதில்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த நோய் எப்படி வந்துச்சு? ஒண்ணுமே இல்லாம தான் வந்துச்சு. ஆனா உண்மை அப்படி இல்ல. மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மனதில என்ன ஒரு விருப்பங்களா நினைக்கிறானோ, தனக்கு சுகமாக வேண்டும் அப்படின்னு நினைச்சான்னா, தன்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நோய்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சுகமாக வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், சுகமான உடல் ஆரோக்கியம் வேண்டும், சுகமான வாழ்க்கை வேணும். அதாவது பிரச்சனை இல்லாத இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சான்னு சொன்னா, எப்ப அத விரும்புறானோ, அவனுடைய செயல்கள் அதுக்கு தகுந்த மாரி மாற்றப்படுது. அதேபோல ஒரு மனிதன் சுகமான வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிற அந்த இயற்கையுடைய அந்த ஒரு விஷயத்த மெசேஜ ஏத்துக்கொள்ளலையோ, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அத ஏத்துக்காததன் காரணமா, அவருடைய செயல்களும் அதற்கு தக்கன் போலவே இருக்கும். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய செயல்களின் காரணமா அவர் நோய்வாய்ப்படுவாரு, வறுமைக்கு உட்படுவாரு, கஷ்டப்படுவாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய உள்ளத்துல அந்த நல்ல முறையில வாழணும், சிறப்பா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நெனைக்கல. அதே சமயம் அத நான் தான் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொன்னும் நமக்கு இயற்கை தான் செஞ்சு தருது. ஒரு மனிதன் நல்லா சம்பாரிச்சு, நல்லா இருக்கான், நல்ல அறிவாற்றலோட இருக்கான்னா, அது எல்லாமே இயற்கை குடுத்தது தான், இறைவன் குடுத்தது தான். எப்ப இந்த ஒரு மனிதன் அத நான் தான் பண்ணேன்னு நெனைக்கிறானோ, அப்ப என்ன இயற்கை அவன விட்டு போயிருது. இறைவன் அப்படிங்கிற உதவி இல்லாம போதன் காரணமா, அவன் தன்னோட கைகளாலே என்ன பண்றான் அப்படின்னா, பெருமையின் காரணமா, அவசரத்தின் காரணமா, பொறாமையின் காரணமா என்ன பண்றான்னா, அவன் திரும்ப சிக்கல்ல போய் சிக்கிறான். இதுல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுகமான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நம்ம நெனைச்சிட்டோம்னா, அது விருப்பம் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய செயல்கள் அதுக்கு தகுந்தால் போல மாறும். எப்ப செயல்கள் சரியாகுதோ, நம்முடைய உள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக்கப்படும். ஒருத்தருக்கு நோய் உருவாகுது அப்படின்னு சொன்னாலும், அதுவும் அவருடைய எண்ணங்கள் பொறுத்து தான் இருக்கு. ஒருத்தருக்கு நோய்கள் சுகமாகுது அப்படின்னு சொன்னாலும், அதுவும் அவருடைய எண்ணங்கள் பொறுத்து தான் இருக்கு. சுகமாக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்த நம்ம உள்ளத்துல கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உள்ள நோய்களா இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சுகமாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்த நம்பி நம்ம வாழும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கண்டிப்பா வாழ்க்கையில நிகழும். ஒரு மனிதன் என்ன எண்ணுகிறானோ, அதுவே செயலாக மாறுகிறது. ஒரு மனிதன் என்ன செயல செய்றானோ, அதுவே வாழ்க்கையா மாறுது. அவனுடைய வாழ்க்கை எப்ப அந்த மாற்றப்படுதோ, அவன் அந்த பிரச்சனையிலிருந்து சுகமான வாழ்க்கைக்குள்ள உள்ள போறான்.